Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே இறுதி நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த ரமலான் இன்னும் சில மணி நேரங்களில் நம்மை விட்டு விடைபெற இருக்கின்றது. இந்த ரமலானுடைய காலங்கள், குறிப்பாக கடைசி 10 நாட்கள், மக்கள் இதிலே 3 வகையாக இருந்திருக்கிறார்கள். ஒரு வகையினர் இந்த ரமலான் வந்தும் நோன்பு நோற்காமல் இந்த ரமலானை பாழ்படுத்தியவர்கள், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் இவர்கள். இன்னொரு வகையினர் நடுநிலையோடு நடந்து கொண்டவர்கள். ஏதோ அவர்களால் இயலுமான அளவுக்கு தொழுகைகளை தொழுது கொள்வார்கள், இரவு தொழுகையை நிறைவேற்றுவார்கள், இன்ன பிற நல்ல காரியங்களிலே தங்களால் முடிந்த அளவுக்கு செயல்பட்டுக் கொள்வார்கள். இப்படி ஒரு வகையினர் இருந்தார்கள். இன்னொரு வகையினர் இந்த ரமலான் நமக்கு கிடைத்த ஒரு அரிய, ஒரு பொன்னான சந்தர்ப்பம் என்று எடுத்துக்கொண்டு நன்மைகளை செய்வதிலே முந்திக் கொண்டு அக்கறையுடனும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இந்த நன்மைகளிலே, வழிபாடுகளிலே, நற்காரியங்களிலே ஈடுபட்டு வந்தவர்கள். இந்த 3 வகையினர் பொதுவாக எல்லா காலகட்டங்களிலும் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சும்மா அவுரசனல் கிதாப, அதன் பிறகு இந்த வேதத்தை நாம் கொடுத்தோம்.
அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்களில் நாம் யாரை தேர்வு செய்தோமோ அவர்களுக்கு இந்த வேதத்தை நாம் வழங்கினோம். சரி, என்ன நடந்தது? வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடும் போது, ஃபமின்ஹும் வாலிமுன் லினஃப்ஸிஹி, அவர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கு தாங்களே அநீதிழைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த வேதத்தை படிக்காமல், அவர்களுடைய தூதரின் வழிகாட்டுதல்படி நடக்காமல் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள், தங்களுடைய மனம் போன போக்கிலே சென்றவர்கள் இப்படி இருந்தார்கள். வமின்ஹும் முக்தஸிதுன், அவர்களில் சிலர் நடுநிலையோடு நடந்து கொண்டார்கள். ஏதோ அவர்களால் இயலுமான அளவுக்கு அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்படி செயல்பட்டு வந்தார்கள். வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத், அவர்களில் இன்னொரு பிரிவினர் இருந்தார்கள். அவர்கள்தான் நன்மைகளுக்கு முந்தி சென்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த நன்மைகளுக்கு முந்தி சென்றவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ, இதுதான் மிகப்பெரிய நன்மை, மகத்தான அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது அல்லாஹ்வுடைய அருள், அவர்களுக்கு கிடைத்த மகத்தான அருள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்து ஃபாத்திர் 35வது அத்தியாயத்திலே 32வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம், வேதம் அருளப்பட்ட சமுதாயம் பொதுவாக இப்படி நடந்து கொள்வார்கள், இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தை வைத்துதான் நாமும் சொல்கிறோம். இந்த ரமலான் வந்த பிறகு, குறிப்பாக இந்த ரமலானுடைய கடைசி 10 இப்படித்தான் இந்த 3 வகையாகத்தான் மக்கள் இருந்தார்கள் என்று நாமும் சொல்கிறோம். ரமலானுடைய ஆரம்ப காலத்திலே சிலர் ரொம்ப ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் நடந்து கொண்டார்கள். ஆனால் ரமலானுடைய கடைசி காலகட்டம் வரும்போது அவர்கள் சோர்ந்து விடுகிறார்கள். இதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இதற்கு நேர் விரோதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 ஏனைய 10களில் இல்லாத அளவுக்கு வழிபாடுகளே முயற்சி செய்வார்கள், அதிக அக்கறையுடன் நடந்து கொள்வார்கள், அதிக ஆர்வத்துடன் நடந்து கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பல நேரங்களில் அவர்கள் தொடர் நோன்பு கூட இருப்பார்கள். பல நேரங்களில் அவர்கள் தொடர் நோன்பு கூட இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். தொடர் நோன்பு என்று சொன்னால் நோன்பை துவக்கிறது தான், அதை நிறுத்துவதே கிடையாது, அதை முறிப்பதே கிடையாது, நோன்பு துறப்பது என்பதே கிடையாது, நோன்புடைய துவக்கம் இருக்கும். அப்படி பல நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய இரவு பகலுடைய பெரும்பாலான நேரங்கள், அதிகமான நேரங்கள் வழிபாடுகளிலே இருக்க வேண்டும், நல்ல அமல்களிலே கழிய வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அதனால் தொடர் நோன்பெல்லாம் வைத்தார்கள். சஹாபாக்கள் கூட இதை பார்த்து நாங்களும் இந்த தொடர் நோன்பை நோக்கிறோம் என்று சொல்லி வைத்துவிட்டு சிரமப்பட்டார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரமத்தை கண்டு, நீங்கள் இதை செய்யாதீர்கள், நான் செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து உணவு வருகிறது, அல்லாஹ் எனக்கு உணவளிக்கிறான், தண்ணீர் போட்டுகிறான். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது, நான் உங்களை மாதிரி கிடையாது,
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தொடர் நோன்பு நோற்பதை தம்முடைய தோழர்களுக்கு தடுத்து விட்டார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருந்தி கட்டி கொண்டு அந்த இரவு காலகட்டங்களிலே கண்விழிப்பார்கள், தம்முடைய குடும்பத்தாரையும் கண்விழிக்க செய்வார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சிரமங்கள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால், ஏன்னா அந்த கடைசி 10க்கு சிறப்பு இருக்கிறது. அதில் தான் லைலத்துல் கத்ர் எனும் கண்ணியத்திற்குரிய இரவு, மாட்சிமைக்குரிய இரவு இருக்கிறது. அந்த இரவை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை சிரமத்தை எடுத்துக் கொண்டார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்து கொள்வதற்காக நபிகள் நாயகத்தினுடைய அந்த முயற்சியை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய முதல் 10 ஏத்திகாஃப் இருந்தார்கள். நாங்களும் அவர்களோடு சேர்ந்து ஏத்திகாஃப் இருந்தோம். பிறகு ஜிப்ரீல் வந்து நீங்கள் தேடுவது முன்னால் இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே அடுத்த 10 ஏத்திகாஃப் இருந்தார்கள். நாங்களும் அவர்களுடன் ஏத்திகாஃப் இருந்தோம். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நீங்கள் தேடுவது முன்னால் இருக்கிறது என்று சொன்னார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20ஆம் நோம்பினுடைய காலையிலே மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சொன்னார்கள், யாரெல்லாம் இறை தூதருடன் இஅ்திகாஃப் இருந்தார்களோ அவர்களெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு சென்று விடுங்கள். நான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை நான் பார்த்தேன், எனக்கு அது காட்டப்பட்டது. ஆனாலும் அது எந்த இரவு என்பதை நான் மறந்து விட்டேன். எனவே அந்த லைலத்துல் கத்ர் என்னும் இரவு ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. பிறகு அந்த ஒற்றைப்படை இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்று அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். இதெல்லாம் எதற்காக, ஏன் இத்தனை சிரமங்கள், இத்தனை முயற்சிகள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே வாரி வாரி வழங்கினார்கள். ஏராளமான தான தர்மங்களை கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்கள் மற்ற நாட்களை விடவும் ரமலானுடைய நாட்களில் தான் வாரி வழங்கி இருக்கிறார்கள், அதிகம் கொடுத்திருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ரமலானுடைய கடைசியில ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது சதகத்துல் ஃபித்ர், ஃபித்ர் சதகா என்று ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகள் எல்லோருக்கும் கடமையாக்கினார். நீங்கள் எல்லோரும் கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்த நோன்புல நீங்க சில தடைகளை மீறி இருப்பீங்க, சில பாவங்களை செஞ்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் இது பரிகாரமாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார். நோன்புன்னு சொன்னா நாம கட்டுப்பாடுக்காகத்தான் நோன்பு நோக்கிறோம். இருந்த போதிலும் சில நேரங்கள்ல என்ன செய்வோம், கட்டுப்பாட்டை இழந்துருவோம். சில தவறான பேச்சுக்கள் வாயிலிருந்து வந்திருக்கும், சில சண்டைகள் போட்டிருப்போம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம சில நேரங்கள்ல ஆபாசமாக நாம நடந்திருப்போம். இதுக்கெல்லாம், இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தான் இந்த சதகத்துல் ஃபித்ர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு அது
உணவாகவும் அமைய வேண்டும் என்பதையும் ஒரு நோக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ர் என்ற இந்த சதக்காவை தொழுகைக்கு, பெருநாள் தொழுகைக்கு முன்னரே அவங்க நிறைவேற்றிடுவாங்க. மக்களையும் நீங்களும் பெருநாள் தொழுகைக்கு முன்னரே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னமும் பாருங்க, நம்ம ஆட்கள்ல பலரும் இந்த ஜக்காத்து கொடுக்காதவர்களா இருப்பாங்க. அவங்க என்னமோ நாளைக்கு பெருநாள் வரும்போது தொழுகைக்கு புறப்படுறதுக்கு முந்தி பெட்டியை திறந்து எதையா எடுத்து வாசல்ல வரவங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய பழக்கம் சிலருக்கு இருக்கு. அதுவல்ல, முன்னரே அது கொடுத்துரும். ஏழைகளுக்கு அது உணவாக அமைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் எடுத்து அதை விநியோகம் பண்ணி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் 1-2 தினங்களுக்கு முன்னரே அதை கொடுத்து விடுவார்கள் என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதனால ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒரு வாரத்துக்கு முந்தி கொடுத்தாதான் இதெல்லாம் சாத்தியம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வரட்டுமே, பெருநாளைக்கு இந்த நாள் தானே இருக்குது, அப்புறம் கொடுத்துக்கலாம் என்று நாம காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம இடத்தில் மாற வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை நமக்கு முன்னால் இருக்கிறது. இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன, அதுதான் இப்போது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய விஷயம். நாம் நன்மைகளுக்கு முந்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டாங்க? அங்கே ஒரு நன்மை இருக்கிறது, அது அபரிதமான நன்மை. 1000 வருடங்களுக்கும் மேலான சிறப்பு கொண்ட ஒரு இரவு இருக்கிறது. ஒற்றை இரவு 1000 மாதங்களை விட சிறப்பானது. கிட்டத்தட்ட 83 வருடங்கள் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அவன் செய்த நன்மைகளை ஒரே ஒரு இரவிலே நாம் அடைந்து விட முடியும். அந்த மகத்தான அந்த இரவை, அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த இந்த முயற்சிகள். அப்போ இது ரமலானுக்கு மட்டுமல்ல, ரமலானுக்கு வெளியேயும் தான். நன்மைகள் என்று வரும்போது அதை அடைந்து கொள்வதில் இஸ்லாமியர்கள் முனைப்போடு முந்திக்கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை இந்த ரமலான் நமக்கு பாடமாக தருகிறது. அது மட்டுமல்ல, அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக முயற்சிகளை எடுக்க வேண்டும், பெரும் சிரத்தைகளை எடுக்க வேண்டும். அந்த நன்மையை நாம் பெற வேண்டும். அதற்கு என்ன வேண்டாலும் நம்ம செய்வோம், என்ன தியாகத்தை வேணாலும் செய்து நாம் அதை அடைந்து கொள்வோம் என்கின்ற அந்த கூடுதல் முயற்சி, அதை நாம் பாடமாக பெறுகிறோம். எந்த ஒரு நன்மையும் இருந்தாலும் அதை நாம் அடைந்து கொள்வதற்கு பெரிய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். சாதாரணமான முயற்சி கிடையாது. மிக சிரமப்பட்டு தான் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சிரமப்பட்டு அதை அடைந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இதை ஒரு பாடமாக, இரண்டாவது பாடமாக நாம் பெறுகிறோம். மூன்றாவதாக, நாம் வழிபாடுகளை செய்யும் போது உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். நம்மிடத்துல சோர்வு இருக்கக்கூடாது. சோர்வு இருந்து விட்டது என்று சொன்னால், வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம நிறுத்திடணும். நிறுத்திவிட்டு அந்த சோர்வு போன பிறகு நாம் என்ன செய்யணும், வழிபாடுகளில் ஈடுபடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறாங்க. ஒரு கயிறு தொங்குகிறது. என்ன இது கயிறு தொங்குகிறது? இது ஜைனப் அவங்களுடைய கயிறு. ஜைனப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. அவங்க தொழும்போது
சோர்வு வந்து விட்டால் இதை அப்படி பிடிச்சுக்கிடுவாங்க. அதுக்காக அவங்க கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க. முதல்ல இத அவருங்க, இதை அவிழ்த்து தூர போடுங்க. உங்களில் ஒருவர் உற்சாகத்தோடு தான் தொழ வேண்டும். அவருக்கு சோறு வந்து விட்டால் தொழுகையை விட்டுறணும் அல்லது உட்கார்ந்துடணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொன்னாங்க. இது சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. ஆக வழிபாடுகளை நாம் செய்யும் போது நாம உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியோடு நாம செய்யணும். ஏன்? நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அப்பதான் அவன் நமக்கு நற்கூலிகளை வாரி வழங்குவான். அதனால முழு உற்சாகத்தோடு முழு பாசத்தோடு இறைவனுடைய நேசத்தோடு நாம செய்யணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியில் இருந்து இந்த ரமலானில் இருந்து நாம் என்ன செய்யறோம் அதையும் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறார், இன்னல் அப்ரார லஃபி நஈம். நல்லோர்கள் அவர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் சுகபோகங்களிலே திளைத்திருப்பார்கள். அலல் அராய்க்கு எங்குரூன், மஞ்சங்களிலே அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நவரத் நஈம், சுகபோகத்தினுடைய அந்த செழுமையை நீங்க அவர்களுடைய முகங்களிலே பார்த்து விடலாம். முகத்துல அப்படி ஒரு மறுமலர்ச்சி இருக்கு. என்ன? அவங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அப்படிப்பட்டது. அதை என்ன செய்யலாம்? அந்த பசுமையை நீங்க என்ன செய்யலாம்? அந்த செழுமையை நீங்க முகத்திலேயே பார்த்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். யுஸ்கௌன மின் ரஹீக்கின் மக்தூம், சீல் இடப்பட்ட, யாரும் திறக்க முடியாது, சீல் இடப்பட்ட மது அவர்களுக்கு புகட்டப்படும். அப்படி பூட்டி கொண்டு வருவாங்க, அதை யாரும் திறக்க முடியாது. வந்த பிறகுதான் திறந்து கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு மது அவர்களுக்கு வழங்கப்படும். ஹிதாமுஹு மிஸ்க், அதனுடைய அந்த சீல் என்னவென்று சொன்னால் கஸ்தூரியாக இருக்கும். கஸ்தூரியால ஒரு முத்திரையிட்டு அல்லாஹ் அந்த மதுவை பாதுகாத்து வச்சிருப்பான். அதிலிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான். அப்படியே எடுத்துக்கலாம். அந்த மது பாதுகாக்கப்பட்டது. சும்மா எல்லாருக்கும் வந்து எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்காது, அது பாதுகாக்கப்பட்டிருக்கும். சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட மதுவில் இருந்து அவர்களுக்கு புகட்டப்படும். அல்லாஹ் சொல்கிறான். இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், வஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், இதுலதான் போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போட வேண்டும் என்று சொல்லுகிறார். சூரத்துல் முத்தஃபிஃபீன் 83வது அத்தியாயத்துல 22ல இருந்து 26 வரையிலான வசனங்கள்ல இதை பார்க்கலாம். எதுல போட்டி போடணுமா? இதுல போட்டி போடுங்கப்பா. நீங்க எத்தனையோ விஷயங்கள்ல போட்டி போடுறீங்க உங்க வாழ்க்கையில. நாம அவரை விட முந்தணும், நாம அவரை விட முந்தணும், இந்த விஷயத்துல முந்தணும், அந்த விஷயத்துல முந்தணும் என்று எத்தனையோ போட்டிகள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. எத்தனையோ விவகாரங்களில் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கிறது. ஆனால் உண்மையான போட்டி இதுதான். இதில் தான் நீங்கள் போட்டி போட வேண்டும். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை வெல்வதற்கு நீங்கள் போட்டி போட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் இதுதான். நாம் என்ன செய்யணும்? நல்ல விஷயங்களுக்கு போட்டி போட்டு கொண்டு நாம செய்யணும். இந்த ரமலான்ல அந்த போட்டியை நம்ம பார்த்தோமா இல்லையா? நான் கொடுக்கிறேன், நீ கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க? அவங்களுடைய தர்மத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க நினைத்தவர்களுக்கு போய் உதவியை செய்வாங்க. நம்ம செய்வோம். அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? நம்ம தான் அதிகமா கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு உதவியை வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, நம்ம தான் செஞ்சிருப்போம்
அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளேயே வரும். அந்த ஆர்வத்தோடு அந்த உணர்வோடு என்ன செய்யறாங்க, இதை நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்க போட்டி போடணும் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ரமலான்ல நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள், இந்த சதக்கத்துல் ஃபித்ர், ஜகாத், இதெல்லாம் ஒரு சமூக பொறுப்பு. ரமலான் என்பது தனி மனிதனையும் அது சீர்படுத்துகிறது, சமூகத்தையும் சீர்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்களினுடைய இறுதியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். முழுமையான பாடம் பெற்றவர்களாக இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக என கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நாளை நம் எல்லோருக்கும் பெருநாள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் இந்த பெருநாளுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இந்த பெருநாள் தொழுகை நாளை நம்முடைய பள்ளிவாசல்களிலே, அதனுடைய அருகிலே இருக்கக்கூடிய திடல்களிலே சரியாக 6:45 மணிக்கு 6:45க்கு நடைபெறும். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் ஒது செய்துவிட்டு உங்களுடைய விரிப்புகளை கொண்டு வந்து நீங்க வந்து கலந்துக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இடம் கிடைக்காம போகலாம், அந்த இடம் ஒரு மாதிரியா இருக்கும். விருப்பை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு சலனமும் இல்லாம நீங்க தாராளமாக ஒரு மன திருப்தியோடு விரிச்சு நீங்க உட்கார்ந்து விடலாம். எனவே நீங்க குறித்த நேரத்துல நம்மளுடைய திடல்களுக்கு நீங்க வந்துடணும். மஸ்ஜித் முபாரக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஜார் திடல், அதே போல தக்வா பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தக்வா திடல், அதே போல ஆயிஷா பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷா திடல், இந்த திடல்கள் எல்லாம் நம்முடைய ஜமாத்துடைய சார்பாக பெருநாள் தொழுகை சரியாக 6:45 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளின் போது பெண்களெல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க, புறப்பட செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் வந்து ஏவப்பட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள், பெருநாள் தொழுகைக்கு நாங்க போகணும். மட்டுமல்லாம திரைமறைவில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களை அவங்களையும் நாங்க போக செய்யணும், மாதவிடாய் பெண்களையும் போக செய்யணும். மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கெல்லாம் தொழுக கடமை கிடையாது, நாங்க தொழக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்களும் என்ன செய்யணும், பெருநாள் தொழுகைக்கு போகணும், போக செய்யணும், அவங்களையும் புறப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். எல்லோரும் என்ன செய்யணும், பெருநாள் திடலுக்கு வந்து அவங்க தக்பீர் சொல்லணும், துவா செய்யணும். அந்த நாளுக்குன்னு ஒரு பரக்கத்து இருக்குது, அந்த பரக்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இது எல்லோருடைய கடமை. ஆனால் இந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட பெண்கள் பின் அணியிலே உட்கார்ந்து, எல்லாருக்கும் பின்னால் அவங்க உட்கார்ந்து தொழுகையில கலக்காம உட்கார்ந்து கொண்டு அவங்களும் தக்பீர் சொல்லணும், அவங்களும் துவா செய்யணும், அவங்களும் இந்த நாளினுடைய இந்த பெருநாளினுடைய பரக்கத்தை, அந்த பெருநாளுடைய மன்னிப்பை அவங்களும் என்ன செய்யணும், எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கணும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டார்கள் என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் ஒருவருக்கு மேலாடை இல்லாம போகுத, பெருநாள் தொழுகைக்கு கிளம்பும் போது மேலாடை ஒண்ணு நாங்க போட்டுக்கிடணும், அல்லாஹ் சொல்லியிருக்கான், உங்களுடைய முந்தானைகளை என்று சொல்றாங்க.
அதனால நாம் இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு யாரிடத்தில் ட்ரெஸ் இல்லையோ அவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, உதவுங்க. பெருநாள் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அதுவும் ஒரு நன்மையான காரியம். அது மிகச்சிலர் செய்யறாங்க. பெருநாள் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட வச்சுக்கிடுங்க அப்படின்னு. என்னது, பெருநாளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துக்கிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரியான காரியங்களுக்கு, இந்த மாதிரியான பெருநாள் ஒரு நல்ல காரியங்களுக்கு ஒரு சட்டையை புதுசா போட்டுக்கிடுவாங்க. அந்த அடிப்படையில நாமளும் என்ன செய்யறோம், புதுசா தச்சு பெருநாளை கொண்டாடுறோம். ஒருவருக்கு வசதி இல்லை, அந்த சந்தோஷம் உனக்கும் கிடைக்கட்டுமா, இந்தா எடுத்துக்கோ, நீ பெருநாளைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, அவங்களுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, இந்த நன்மையில போட்டி போடுங்க. போட்டி போட்டு அவங்களிடத்துலையும் ஒரு மகிழ்ச்சியை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்படுத்துங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழி. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில பெண்களுக்குன்னு தனியா பயான் பண்ணாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க தான தர்மம் செய்யுங்க அப்படின்னு, அதிகம். ஏன்னா நரகத்துல உங்களை நான் அதிகமா பார்க்கிறேன், நீங்க தான தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அந்த நபிகள் நாயகத்துடைய அந்த பெண்கள், அந்த காலத்தில் உள்ள சஹாபிய பெண்கள் தங்களுடைய காதுகளில, தங்களுடைய கால்களில இருக்கக்கூடிய நகை நட்டுக்களை எடுத்து என்ன செய்யறாங்க, தானமா கொடுக்குறாங்க. பெருநாள் தொழுகையில அவர் பிலால் என்ன செய்வாரு, இப்படி ஏந்திக்கிடுவாரு துண்டை, அதுல என்ன செய்வாங்க, போடுவாங்க. எனவே பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடியவங்க, இது ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் தான தர்மம் வலியுறுத்தப்படுகிறார். எனவே அது உங்களை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய, ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயமாக இருக்கிறார். பெருநாள் தொழுகைக்கு வரும்போது நீங்க தான தர்மம் செய்வதற்கு என்ன செய்யுங்க, நீங்க கொஞ்சம் காசு பணம் எடுத்துட்டு வாங்க. நீங்க நம்மளுடைய ஜமாத்துக்காக நீங்க உதவுங்க, நல்ல காரியங்களுக்கு நீங்க உதவுங்க, இல்லாதவர்களுக்கு நீங்க உதவுங்க. இப்படியெல்லாம் நம்மளுடைய பெருநாளை நாம் அமைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.